2400 ஸ்காலர்ஷிப் வந்துடும். அதுக்கு நம்ம அடிப்பட்டோம்னா அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சங்கத்துலேருந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நம்ம பேங்க்லேருந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும். 2 இன்சூரன்ஸ் நம்ம இதில். ஏன்னா நம்ம சந்தா பணம் கட்டுறோம், வருடாந்திரம் 600 ரூபாய் சந்தா பணம் கட்டுறோம். அதுக்கு என்னென்ன உதவினா நமக்கு அடிப்பட்டா சங்கத்தினுடைய சார்பாக இன்சூரன்ஸ் உண்டு. தொழில் வாரியா நல வாரியத்தில் வந்து இன்சூரன்ஸ், 2 பக்கமும் இன்சூரன்ஸ் நமக்கு சங்கத்திலேயும் வழங்குவாங்க, நம்ம நல வாரியத்திலேருந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு போதுமான ஒரு நிதி கிடைச்சிடும், அதுதான் உண்மை. அதே போல் நம்ம தொழிலாளர் சங்கத்தில் யாராவது அடிபட்டு முதல் உதவியாக அந்தந்த மாவட்டத்திலையும் 500 1000 ரூபான்னு வசூல் பண்ணி முதல் உதவியாக நாங்கள் அடிப்படும் போது அண்ணன் அடிப்பட்டப்பெல்லாம் அப்போல்லாம் பண வசதி யாரும் உதவிலாம் கிடையாது, சங்கம் தான் கொடுத்தது. 54000 ரூபாய் இவருடைய அடிப்பட்ட உடனே நிதி எல்லா மாவட்டத்திலேருந்து வசூல் பண்ணி உடனே முதல் உதவியாக அண்ணனுக்கு 54000 ரூபாய் அண்ணா மதிமாறன் கொண்டு வீட்டில் கொடுத்தாங்க. இது ஒரு முதல் உதவி. பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் தம்பி கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு உதவி ஆனால் ஜத்தா போறாண்டா அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் சங்கம் அப்படி கிடையாது, செய்தி கிடைச்ச உடனே உன் தலை உன்னுடைய ஆதரவை தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு சிறு உதவி தான். அதேமாதிரி கல்யாணம், திருமணம், காது குந்தி, இறப்பு, இதை போன்ற செய்திகள்லாம் நம்ம சங்கம் வந்து பார்க்கும். நீங்கள் தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதான், ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னா அவங்க அழைப்புதல் கொடுப்பாங்க. தலைவருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தலைவர் வந்து மாநிலத்துக்கு கொடுப்பாரு, மாநிலம் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்க, இப்போ 100 ரூபா நம்ம நம்பி கடன் வாங்கலாம், நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு முதலீடு மாரி, நட்பு, என்னடா சொந்தம் பந்தன்றது இதுதான் மெயின். இதெல்லாம் வந்து பயன்படுத்திங்க. சங்கத்தில் அனைத்தும் உண்டு, அதனால் கவலையே படாதீங்க. உங்களுக்கு சின்ன உதவினாலும் உடனே நாங்கள் நிற்போம். மாவட்டத்துக்கு மட்டும் தான் தெரிவிக்கணும். ஏன்னா நாங்கள் கடலூரில் இருக்கோம், அண்ணன் வந்து சிதம்பரத்தில் இருக்கார், மற்றவங்க வந்து கள்ளக்குறிச்சியில், சளிமேடெல்லாம் கள்ளக்குறிச்சியில் இருக்கார். நாங்கள் அங்கேருந்து செய்தி கழிச்சு வர்றதுக்குள்ள நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செஞ்சுருவாங்க உங்களுக்கு. நீங்கள் நகர ஒன்றியத்துக்கு சொல்லிட வேண்டியதான், தலைவருக்கு சொல்ல வேண்டியதான்.